உறவுகளுக்கு உற்சாகமான வணக்கம். நான் உங்கள் தனசேகரன். இந்த நாளும் ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும். 28 நாள் பயிற்சியில் இன்றைக்கி 9வது நாள். தலைப்பு பணத்தை ஈர்க்கும் காந்தம். பணத்தை ஈர்க்கும் காந்தமாக நம்மளை எப்படி மாற்றிக்கிறது. ஸோ அதுதாங்க எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்கிறது. பணத்துக்காக தானே எல்லாமே போராடிக்கிட்டு இருக்கிறது. அப்போ இதை எப்படி சுலபமாக நம்ம செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நன்றி உணர்தல் தான் ஒரே வழிங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நன்றி உணர்தல் என்பது செல்வ வளம், குறை கூறுதல் என்பது ஏழ்மை. நன்றி உணர்தல் என்பது செல்வ வளம், குறை கூறுதல் என்பது ஏழ்மைன்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த நன்றி உணர்வு என்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணத்தை பற்றிய நன்றி உணர்வு நம்மக்கிட்ட இருக்கணுங்க. நம்மக்கிட்ட இருக்கிற கொஞ்சம் காசாக இருந்தாலும் அதுக்கு நம்ம எப்போவுமே நன்றியோடு இருந்தால் மட்டும்தான் மென்மேலும் செல்வ செழிப்பு நமக்கு அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பணத்தை பற்றி நம்ம புரிதல் எப்படி இருக்குதுன்னா, எப்பயுமே குறை கூறிக்கிட்டே இருக்கிறது. பணம் பணக்காரங்கிட்ட தான் இருக்கும், இருக்கிறவங்ககிட்ட தான் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். நம்மக்கிட்டலாம் பணம் வராது, நம்மக்கிட்ட போதுமான பணம் இல்லை, இந்த பொருளை என்னால் வாங்க முடியாது, பணம் ஒரு பேய், என்ன தான் படுத்து உருண்டாலும் ஒட்டுறது தான் ஒட்டும். இந்த மாதிரியான வார்த்தைகள் நம்ம மீண்டும் சொல்ல நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. நமக்கு ஒருத்தவங்களை பிடிக்குது அப்படின்னு சொன்னால் அவங்கள பற்றி நல்ல விதமாக பேசும்போது அவங்க நம்மக்கிட்ட நட்பு பாராட்டுவாங்க. ஒருத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவங்க நம்ம கூட பயணிக்க மாட்டாங்கன்றது தான் உண்மை. அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும் இல்லைங்களா. ஸோ அப்போ அப்படி இருக்கும்பொழுது அப்போ பணத்தை பற்றிய நேர்மறையான விஷயங்களை நம்ம நிறையா பேசணுங்க. இங்கே பணம் நம்மக்கிட்ட நிற்காததுக்கு காரணமே அது மேலே நம்ம ஒரு மரியாதை இல்லை. அது குறித்து நம்ம நல்ல விதமாக உணர்றது கிடையாது, நல்ல விதமாக பேசுறது இல்லை. அதான் சொல்கிறாங்க, நன்றி உணர்வு என்பது செல்வ வளம், குறை கூறுதல் என்பது ஏழ்மைன்னு சொல்கிறாங்கன்னு நம்ம சொன்னோம். அப்போது நம்ம எப்போ நம்ம பணத்தை குறை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏதாவது ஒரு செலவு இருக்கும், முக்கியமான செலவு இருக்கும், அந்த நேரத்தில் நம்மகிட்ட பணம் இருக்காது. இல்லை ஏதாவது ஒரு பில்லு கட்ட வேண்டியிருக்கும், அந்த நேரத்தில் நம்மகிட்ட பணம் இருக்காது. அப்போல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம், பணத்தை பற்றி குறை சொல்லிகிட்டே இருக்கோம். ஐயோ என்கிட்ட போதுமான பணம் இல்லை, என்கிட்ட பணம் ஒரு பேய், அது கையிலே தங்க மாட்டுது, வந்தாலும் செலவாயிடுது அப்படி இப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அப்படி சொல்லாமல் நீங்கள் அது குறித்து நன்றியோடு இருக்கணும். எப்படி நன்றியோடுங்க இருக்கிறது? நான் தான் பணம் பில் கட்ட வேண்டியது இருக்குது, நான் அது குறித்து நான் எப்படிங்க நன்றியோடு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு சேவையாகட்டும் இல்லை பொருட்களாகட்டும் அந்த பணத்தால் வாங்கியிருப்பீங்க. அதாவது இப்போ ஒரு லோன் கட்ட வேண்டியிருக்கும், ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த லோன் ஒரு நல்ல விதத்துக்காக நீங்கள் வாங்கி செலவு பண்ணியிருப்பீங்க. இல்லை வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜோ, வாஷிங் மிஷினோ, இல்லை டிவியோ, ஒரு பைக்கோ எடுத்திருப்பீங்க. அது உங்களுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருப்பீங்க. அதனால் உங்களுக்கு மிகப்பெரிய பயன் இருக்கும். டிவியால் உங்களுடைய மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். ஒரு வாகனத்தால் நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போகிறது எவ்வளோ நேரத்தை மிச்சம் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த வாகனம். ஒரு ஈபி பில் கட்டணுன்னா காசு இல்லைன்னு வருத்தப்படுவோம். அப்போ அந்த ஈபி பில்லு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரவு முழுக்க லைட் எரிஞ்சது, நீங்கள் நிம்மதியாக தூங்குறதுக்கு ஃபேன் ஓடினது, உங்கள் ட்ரெஸ்ஸை துவைச்சி கொடுத்தது, நீங்கள் குளிக்க தண்ணி கிடச்சது எல்லாமே அந்த கரண்ட்டால் தான் அப்படின்ற விஷயத்தை மட்டும் நம்ம மறந்துடுவோம். ஆனால் அந்த பில்லு கட்டில் பணம் இல்லையே, நான் என்ன பண்ணுறது, என் கையில் காசு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்போம். அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் எப்படி நன்றி உணர்வோடு இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் குறித்து எப்படி நன்றி உணர்வோடு இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சேவையால் நீங்கள் பெற்ற பலனை நீங்கள் நினச்சி பார்த்து நன்றி சொல்லணும். ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கிட்டீங்க, உங்களால் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ என்கிட்ட கொடுக்க பணம் இல்லையே, கடன் கொடுக்க பணம் இல்லையேன்னு வருத்தப்படுறதை விட, அவர் என்ன இது ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கிறத விட, அந்த பணத்தை வாங்கி நீங்கள் செலவு பண்ணீங்க இல்லைங்களா, நல்ல விதமாக செலவு பண்ணியிருக்கலாம், எப்படியோ செலவு பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி இருந்திருக்கும். அதை குறித்து நீங்கள் நன்றியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை உங்களால் பணம் கட்ட முடியல, பில்லு கட்ட முடியல அப்படின்னு சொன்னால், அந்த பில்லை எடுத்து நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு வட்டிக்கு வாங்கிறீங்க, ஒரு பாண்ட் இருக்குது உங்கள்கிட்ட, இல்லை உங்களுக்கு ஒரு ஈபி பில்லு வந்திருக்குது. அந்த பில்லை எடுத்து பின்னாடி என்ன எழுத சொல்கிறாங்கன்னா, உங்கள்கிட்ட இல்லாத பணத்துக்கு உங்களால் கட்ட முடியல, அந்த நேரத்தில் பணத்திற்கு நன்றி அப்படின்னு எழுதணும். என்னங்க, பணத்திற்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்லுக்கு பின்னாடி எழுதி வைக்கணும். இன்றைக்கி ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே பணம் கட்டியிருப்போம் இல்லைங்களா, ஒரு 10 பில்லு எடுத்து வச்சுக்கிட்டு, அந்த 10 பில்லு கூட அந்த 10 பில்லோட மேலே கட்டின பில்லு இருக்குங்களா, ஆல்ரெடி கட்டின பில்லு உங்கள்கிட்ட இருக்கு இல்லைங்களா, அந்த 10 பில்லை தேடி கண்டுபிடிச்சி எடுத்து அந்த 10 பில்லுக்கு மேலே எழுதணும், நன்றி இக்கட்டணம் செலுத்தப்பட்டு விட்டது அப்படின்னு எழுதணும்னு சொல்கிறாங்க. நன்றி இக்கட்டணம் செலுத்தப்பட்டு விட்டது. கவனிங்க, ஏற்கனவே நீங்கள் கட்டின பில்லை எடுத்து நன்றி இக்கட்டணம் செலுத்தப்பட்டு விட்டது, நன்றி இக்கட்டணம் செலுத்தப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். ஒருவேளை உங்களால் கட்ட முடியாத பணம், கொடுக்க முடியாத பணம், ஒரு பில் உங்ககிட்ட இருக்குதுன்னா அதுக்கு பின்னாடி பணத்திற்கு நன்றி அப்படின்னு எழுதணும். கவனிங்க, கட்ட முடியாத பில்லுக்கு பணத்திற்கு நன்றி, கட்டண பில்லுக்கு நன்றி இக்கட்டணம் செலுத்தப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். இன்றைக்கி ஒரு 10 பழைய பில்லை தேடி கண்டுபிடிச்சி அதில் நன்றி இக்கட்டணம் செலுத்தப்பட்டு விட்டது அப்படின்னு எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா,
உணர்வு நிலையிலிருந்து நீங்கள் இதெல்லாம் பண்ணணும். நீங்கள் உணர்வு நிலையிலிருந்து இதெல்லாம் பண்ணும்போது உண்மையாகவே உணர்வுபூர்வமாக நீங்கள் அதுக்கு நன்றி சொல்லுவீங்க. ஆழ்ந்து உணர்ந்து நன்றி சொல்லும்போது அந்த நன்றி உணர்வாகப்பட்டது இருக்க இருக்க நம்மக்கிட்ட பணத்தை கொண்டு வந்து நிறைய சேர்த்துக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் அதே மாதிரி இன்னொரு விஷயம், நீங்கள் செலவு பண்ணுற பணம் இருக்குது இல்லைங்களா, நீங்கள் ஒரு பணத்தை எடுத்து செலவு பண்ணுவீங்க, யாருக்காவது கொடுக்க வேண்டியிருக்கும், இல்லை நீங்கள் வாங்கின பணத்தை கொடுக்க வேண்டியிருக்கலாம், இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு சாப்பிட்ட காசு பில்லு கொடுக்க வேண்டியிருக்கலாம், ஏதாவது பொருள் வாங்கிறீங்க அதுக்கு பில் கொடுக்க வேண்டியிருக்கலாம். அப்போல்லாம் நீங்கள் அந்த பில்லு எப்போல்லாம் கொடுக்குறீங்களோ, உங்கள் கையிலேருந்து பணம் எப்போல்லாம் வெளியில் போகுதோ அப்போ மிகப்பெரிய நன்றி உணர்வோடு இப்படிப்பட்ட பணம், இதுக்கு பில் கட்டக்கூடிய பணம் என் கையில் இருந்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை நன்றி உணர்வோடு நீங்கள் ஆழ்ந்த, ஐயோ அதிக விலை வாங்கிட்டாங்க, இல்லை அதிக பில்லு போட்டாங்க அப்படியெல்லாம் ஃபீல் பண்ணாமல் நன்றி உணர்வோடு நீங்கள் அந்த பணத்தை கொடுக்கும்போது அந்த பணம் 1000 மடங்கு லட்ச மடங்காக நமக்கு திரும்ப வருங்க. அது எந்த அளவுக்கு திரும்ப வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10 மடங்கு திரும்ப விடுமா, 5 மடங்கு திரும்ப விடுமா, 100 மடங்கு திரும்ப வருமானு கேட்டிங்கன்னா, உங்கள் நன்றி உணர்தல் எந்த அளவுக்கு இருக்குதோ அதை பொறுத்து தான் அந்த பணத்தினுடைய மடங்கு இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு ஆழ்ந்த நன்றி உணர்தலோடு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அந்த பணம் திரும்ப உங்களிடம் வந்து சேரும். அப்போது நம்ம பணத்தை ஈர்க்கும் காந்தமாக மாறணும் அப்படின்னு சொன்னால் பணம் குறித்து நன்றி உணர்வோடு இருக்கணும். பணம் குறித்து எந்த ரூபத்திலையும் நம்ம குறை சொல்லக்கூடாது. எந்த ரூபத்திலையும் குறை சொல்லக்கூடாதுன்னா, அதாவது விலைவாசி ஏறி போச்சு, ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குது, இல்லை என்கிட்ட இது வாங்குறதுக்கு போதுமான பணம் இல்லை, பணம் ஒரு பேய் அப்படின்ற மாதிரி வார்த்தைகள் எல்லாமே எப்பயுமே நம்ம சொல்லக்கூடாது. அப்போது ஒன்றுமே பணம் இல்லாத போது எப்படிங்க சொல்கிறது? இன்றைக்கி 3 வேளை சாப்பிட்றோம்ல, அதுக்கு பணம் இருக்குல்ல. நம்ம அடிப்படை தேவைக்கு நமக்கு பணம் இருக்குல்ல, பாக்கெட்டில் ஒரு 10 ரூபா இருந்தாலும் அதுக்கு நன்றின்னு சொல்லணும். இன்றைய ப்ராக்டிஸ் மிக முக்கியமான விஷயம் 2. 1, 10 கட்டண பில்லு, ஏற்கனவே கட்டிய பில் 10 எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பில்லுக்கு மேலே நன்றி, இக்கட்டணம் செலுத்தப்பட்டு விட்டது அப்படின்னு எழுதுங்க. ஒருவேளை நீங்கள் ரொம்ப கடன் பிரச்சனையில் இருக்கிறீங்களா, இல்லை நிறைய பில் கட்ட முடியாத சூழல் இருக்குதா, அந்த கட்ட முடியாத பில்லுக்கும் கொடுக்க முடியாத பணத்தோட பில்லுக்கும் எடுத்து பின்னாடி பணத்திற்கு நன்றி அப்படின்னு எழுதணும்னு சொல்கிறாங்க. சரி, இந்த எழுதுனா மட்டும் சரியாயிடுமாங்க அப்படின்னா, 100% இல்லை, 1000% சரியாகும். அதை முழுமையாக நம்பும் பட்சத்தில் 100% நீங்கள் அதை முழுமையாக நம்பும் பட்சத்தில் கண்டிப்பாக மாறும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனதிற்கு உண்மை தெரியாது, உணர்வு நிலை மட்டும்தான் தெரியும். பணத்திற்கு உண்மை தெரியாது, உணர்வு நிலை மட்டும்தான் தெரியும். அப்போ ஆழ்ந்த உணர்வு நிலையில் நீங்கள் இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த பிரபஞ்ச பேராற்றல் உங்களுக்காக எல்லாத்தையும் செய்யும். ஸோ அதை தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். உங்கள் நன்றி உணர்வு எவ்வளவு இருக்குதோ உங்களுடைய பெறுதலும் அவ்வளவு தான் இருக்கும், உங்களுடைய பலனும் அவ்வளோ தான் இருக்கும். அதனால் நன்றி உணர்வோடு இருங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் நன்றி சொல்லுங்கள். பணம் குறித்து எப்பயுமே மகிழ்ச்சியாக இருங்க. யார் கூட நம்ம இணக்கமாக இருக்கிறோமோ அவங்க மட்டும்தான் நம்ம கூட இருப்பாங்க. யார் கூட நம்ம வெறுப்பாக இருக்கிறோமோ அவங்க நம்ம கூட இருக்க மாட்டாங்க. அப்போ பணத்தினோட இணக்கமாக இருங்க. பணம் பற்றி மகிழ்ச்சியாக உணருங்க, சந்தோஷமாக இருங்க. எப்போவுமே பணம் இருக்கிறதா நினைங்க. இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி நினச்சா பிரபஞ்சம் கொடுத்துருன்னு நம்ம பார்த்தோம். ஏன்னா மறுபடியும் சொல்கிறேன், பிரபஞ்சத்துக்கு உண்மை தெரியாது, உணர்வு நிலை மட்டும்தான் தெரியும். நீங்கள் ஒரு புளியம்பழத்தை பற்றி நம்ம பேசணும், புளியம்பழம் அற்புதமாக இருக்கும், அழகாக இருக்கும். புளியம்பழத்தை அந்த பிஞ்சு பழத்தை அதை கடித்தோம்னா, பிஞ்சு கடிச்சு படிச்சோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நல்ல பழத்தை அப்படியே உரித்து அந்த செங்காயை சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் இருக்கும். அதே மாதிரி புளியம்பழம் இருக்குல்ல, அந்த காயை கல்லில் தேய்ச்சி சின்ன வயசில் சாப்பிட்ருக்கோம்ல, அது எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்களேன். இப்போ நான் இதை கேட்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நாக்கில் எச்சி ஊறி இருக்கும். ஆனால் புளியம்பழத்தை நம்ம பார்க்கல, புளியம்பழத்தை சாப்பிடல, ஆனாலுமே நாக்கில் எச்சி ஊறுதுங்க. அப்போ மனசு என்ன பண்ணுது? இந்த மனசுக்கு உண்மை தெரியாது, உணர்றோம் நாம். ஆமாம் இல்லை, நம்ம அப்போ புளியம்பழம் சாப்பிட்டோம்ல அப்படின்னு உணரும்போது ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகுதுங்க, நம்ம வாயிலிருந்து எச்சி உமிழ்நீர் ஊற ஆரம்பிச்சிருது. இதே தான் மனதுக்கு உண்மை தெரியாது, உணர்வு நிலை தான் தெரியும். அப்போ உண்மையாகவே உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்கிறதா, நீங்கள் மிகப்பெரிய வசதியோடு இருக்கிறதா, மகிழ்வாக நீங்கள் உணரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு உண்டான பணம் உங்களை சேரும். பணத்தை ஈர்க்கும் காந்தமாக நம்ம மாறணும்னு சொன்னால் பணம் குறித்து நல்ல விதமாக பேசணும், நல்ல விதமாக உணரணும். கட்டிய பணத்திற்கு நன்றி, கட்டணம் செலுத்தப்பட்டு விட்டதுன்னு எழுதணும். கட்டாத பில்லில் பணத்திற்கு நன்றின்னு எழுதணும். அதே மாதிரி தினமும் 10 ஆசீர்வாதங்களை மறக்காமல் எழுதுங்கள். தினம் 10 ஆசீர்வாதங்களை எழுதுங்க. அந்த ஆசீர்வாதம் குறித்து நன்றி உணர்வோடு எப்படி இருக்கிறீங்க அப்படின்ற விஷயத்தை எழுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பணத்தை பற்றி எப்பொழுதும் மகிழ்ச்சியாக உணருங்க. பணத்தை பற்றி நம்ம ஏற்கனவே சொன்னோம். மாயாஜால பணம் அப்படின்ற தலைப்பில் ஒரு 100 ரூபாயில்
ஒரு வாழ்நாள் முழுக்க எனக்கு கொடுக்கப்பட்டு வந்து வல்ல அனைத்து அத்துணை பணத்திற்கும் நன்றின்னு சொல்லிட்டு எழுதி ஒட்ட சொன்னோம். அது எல்லாருக்கிட்டையும் இருக்குன்னு நம்புகிறேன் நான். அதை ஒவ்வொரு முறையும் எடுத்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஃபுல்லாக நடந்த நல்ல விஷயங்களை யோசனை பண்ணி அதில் எது சிறந்த நல்ல விஷயமோ அந்த விஷயத்தை நினச்சி அதுக்கு நன்றி சொல்லுங்கள். நன்றி உணர்வோடு உறங்குங்கள், நன்றி உணர்வோடு எழுந்திரியுங்கள். வாழ்க்கை முழுவதும் மிகப்பெரிய செல்வங்கள் உங்களை வந்து சேரும்னு சொல்லிக்கிட்டு மீண்டும் நாளை ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன். இன்றைய சீக்ரெட் கோடு என்னென்னா எம்னு போட்டு ஒரு ஸ்மைல் பொம்மை, ஒரு ரோஸ். யார் இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறீங்களோ எம்னு போட்டு ஒரு ஸ்மைல் பொம்மை, ஒரு ரோஸ் போடுங்க. மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் என் அன்பு உறவுகளே.